Subhanallahi wa bihamdihi, Subhanallahil azim, Subhanallahi wa bihamdihi, Subhanallahil azim. Kalimatan habibatan. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கு மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹுவின் பேரருளினால் வளமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் அடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல விடயங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை எமது இறைவன் நமக்கு அளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தொனிப்பொருளை உங்களிலே ஒரு சிலர் விளங்கியிருப்பீர்கள். அதிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையின் மூலமாக, அல் மௌலித் என்ற வார்த்தை அடிக்கடி அங்கே பயன்படுத்தப்பட்டதன் காரணமாக ஏதோ அந்த தலைப்பில் தான் இன்றைய ஹுத்பா பேருரை இடம்பெற்றிருந்தது என்பதை உங்களில் ஒரு சிலர் விளங்கியிருக்கலாம். மதிப்புக்குரியவர்களே, ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய உலகத்தில் பல இடங்களிலும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் மாலைகளை பாடுவது, அவர்களின் மீது கொண்டாட்டங்களும் விழாக்களும் எடுப்பது இது வழமையாக இருந்து வருகின்றது. இதை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்து வருகின்றோம். ஏதோ எமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் வருடம் ஒரு முறை புகழப்படக்கூடியவர் போன்றும் வருடம் ஒரு முறை ஞாபகப்படுத்தப்படக்கூடியவர் போன்றும் இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அருள்மறை அல் குர்ஆனை நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் பல தடவைகள் திருப்பி திருப்பி படித்து பார்த்தாலும் அந்த குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு சம்பந்தமாக அவர்களுடைய பிறப்பு இந்த மனித குலத்துக்கு மிக பெரும் ஒரு பேருபகாரம், ஒரு அருட்கொடை என்று அல்லாஹு தாலா எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதற்கு மாறாக அல்லாஹு தாலா சூரத்து ஆலு இம்ரானுடைய 164 வசனத்திலே சொல்லுகின்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹு தஆலா இந்த மூமின்கள் இறை விசுவாசிகளின் மீது ஒரு பேருபகாரம் செய்து விட்டான். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களிலே இருந்து ஒரு இறை தூதரை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து அவரை அவனுடைய தூதராக ரசூலாக பிரகடனப்படுத்திய அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே. நபி அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டு அவர்கள் இறை தூதராக பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றதே, அதைத்தான் பெருமிதமாக சொல்லுகின்றான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அருள்மறையின் வசனங்களை அவர்களுக்கு ஓதிக்காட்டி, வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்தி, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அந்த நபி. வஇன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன், அந்த நபியுடைய வருகைக்கு முன்னால் அவர்கள் பகிரங்கமான வழிகாட்டிலே இருந்தார்கள். ஆகவே இந்த உலக மக்கள், இந்த அரேபிய தீபகற்பத்திலே வாழ்ந்தவர்கள் மிக பெரும் ஒரு வழிகாட்டிலே நரகத்தின் விளிம்புக்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அல்லாஹு தாலா இந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனுடைய தூதை கொடுத்து அந்த வேதத்தை இறக்கி அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை பாதுகாத்தான். ஆகவே குர்ஆன் இறங்கப்பெற்ற அந்த சந்தர்ப்பம், அதே போன்றே நபி அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை பற்றி குர்ஆனிலே சொல்லி இருக்கின்றான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்று சொல்லி அல்லாஹு தஆலா இஸ்ரா மிஅராஜை பற்றி சொல்லுகின்றான். நபி அவர்கள் விண்வெளி பயணம் சென்றது பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அதே நேரத்திலே
நபி அவர்களை அல்லாஹு தஆலா இறை தூதராக பிரகடனப்படுத்தியதை பற்றி சொல்லுகின்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அந்த மகத்துவமிக்க இரவுலை அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி இந்த மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரும் ஒரு அருளை அல்லாஹு தஆலா வழங்கியதாக சொல்லுகின்றான். ஆனால் இந்த இடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், அதை கொண்டாடுங்கள், அந்த தினத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்றே அல்லாஹ்வோ அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இப்படி இருக்க இந்த சமுதாயம், எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சிலர் என்ன செய்கின்றார்கள், இதை ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு காலமாக, ஒரு விழாக்களுக்குரிய ஒரு காலமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். ஆகவே இது பற்றி அங்கே ஹத்தீப் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கின்றது. அதிலே முதலாவது விஷயம், இது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விடயமாக அல்லாஹுடைய தூதரோ அதே போன்றே சிறந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த 3 சிறந்த நூற்றாண்டுகள், நபி அவர்களுக்கு பின்னால் 3 சிறந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்த அந்த உத்தமர்களின் மூலமாக இதே எங்களுக்கு காட்டி கொடுக்கப்படவில்லை. ஆகவே மார்க்கத்திலே இல்லாத ஒரு விடயமாக இருந்தால் அதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அதற்கு பிதா என்று சொல்லுவோம். அதற்கு பேர் என்ன, பிதஅத் என்று சொன்னால் நபி அவர்களுடைய வழிகாட்டல் இன்றி இஸ்லாத்திலே புதிதாக உண்டு பண்ணப்பட்டவைகள் அனைத்தும் பிதஆக்கள். அந்த பிதஅத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் மனிதனை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்பதை தெளிவாக விளங்க வேண்டும். ஆகவே சோர்களே, இதுக்கு எந்த விதமான வழிகாட்டலும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் உலகத்திலே சுமார் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் சிறுபராயத்திலே இருந்து விளங்கி இருக்கின்றோம். அப்படி இருந்தால் நபி அவர்களுக்கு 40வது வருடத்திலே நுபுவத் கிடைக்கப்பெறுகின்றது. அதுக்கு பின்னால் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள்? 23 வருடங்கள் நபி அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார்கள். 13 வருடங்கள் மக்காவிலும் 10 வருடங்கள் மதீனாவிலும். சரி, மக்காவுடைய காலத்திலே நபி அவர்கள் அந்த குறைஷி காவிர்களை அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதிலே அதிகமான நேரங்களை காலங்களை செலவழித்திருந்தார்கள். இந்த மீலாதுகள் எல்லாம் கொண்டாடுறதுக்கு நபி அவங்களுக்கு நேரம் கிடைக்கல ஒரு வாதத்துக்கு. மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அந்த 10 ஆண்டு காலத்திலே நபி அவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே, நான் பிறந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதத்திலே நீங்கள் கொண்டாட்டங்களை எடுத்து விழாக்களை எடுங்கள் என்று நபி அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களா கேட்டால் இதுவே மிகப்பெரிய ஆதாரம் சோர்களே. இது மார்க்கத்திலே புதிதாக உட்புகுத்தப்பட்டது என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. வேறு எந்த ஆதாரங்களையும் நாங்கள் செலுத்துவோம், பகுத்தறிவின் மூலமாக எங்களுக்கு இதை விளங்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இது பிதா, இதே மார்க்கத்திலே புதிதாக உள்நுழைக்கப்பட்டதே, புதிதாக உண்டு பண்ணப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இன்னும் ஒரு பகுத்தறிவு ரீதியான ஒரு வாதத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே சோர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எந்த நிலையிலே விட்டு சென்றார்கள்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, உங்களை தெளிவான வெண்மையான ஒரு பாதையிலே நான் விட்டு செல்லுகின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது. அதில் இரவிலும் பயணிக்கலாம், பகலிலும் பயணிக்கலாம். இரவும் பகலை போன்று பிரகாசமானது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், அந்த தெளிவான பாதையிலே சென்றும் ஒரு மனிதன் தடம் புரளுகின்றான் என்று சொன்னால் அவன் பேரழிவுக்கு ஆளானவன், அவன் மிகப்பெரிய வழிகாடன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுகின்றார்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தரக்கனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா தாயிரும் யுகல்லிபு ஜனாஹைஹி ஃபில் ஹவாஇ இல்லா வஹுவ யுذكرنا மின்ஹு இல்மா. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி அவர்கள் எங்களை எந்த நிலையிலே இந்த உலகத்திலே எங்களை விட்டு சென்றார்களோ, எங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் எல்லா விடயத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். உலக விடயங்கள், மார்க்க விடயங்கள், மறுமை சார்ந்த விடயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆகாயத்திலே பறக்கக்கூடிய ஒரு பறவை அதனுடைய இறக்கையை விரிக்கின்றது, அதை அடக்கின்றது. இதிலேயே ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இதையும் ஒரு அறிவை ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மா பகிய ஷைஉன் யுகர்ரிபு மினல் ஜன்னதி வ யுபாயிது மினன் நார் இல்லா வகத் புய்யின லக்கும். அதை அபூதர் சொல்லுகின்றார்கள், சுவர்க்கத்துக்கு உங்களை நெருக்கமாக்கி நரகத்தை விட்டும் உங்களை தூரப்படுத்தக்கூடிய எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது இந்த வேதத்திலே, இந்த மார்க்கத்திலே உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படாமல் இல்லை. அதனால் தான் அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால் அல் யௌம என்று அன்றைய தினத்தை குறித்து சொல்லுகின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத்தே மிக தெளிவான ஒரு விளக்கமாக, ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய தினத்தை குறித்து சொல்லுகின்றான், அல் யௌம், இன்றைய தினத்திலே அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். அல்லாஹு தஆலா பரிபூர்ணப்படுத்தியதிலே எந்த குறையும் இருக்க முடியாது. வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது நியமத்தை உங்களுக்கு சம்பூர்ணமாக முழுமையாக்கி விட்டேன். முழுமையாக்கினதிலே ஏதாவது ஒன்றை கூட்டலாமா?
ஆகவே பரிபூர்ணப்படுத்தப்பட்டதிலே குறைக்கவும் முடியாது, முழுமைப்படுத்தப்பட்டதிலே எதையும் கூட்டவும் முடியாது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே தோழர்களை எந்த வழியிலே விட்டு சென்றார்களோ அதுதான் உண்மையான சரியான மார்க்கமாக வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வழியிலே எவைகளெல்லாம் புது புதிதாக ஒன்று சேர்க்கப்படுகின்றதோ உண்டாக்கப்படுகின்றதோ மார்க்கம் என்ற பெயரிலே உலக விடயங்கள் கிடையாது, மார்க்கம் என்ற பெயரிலே எதெல்லாம் புதுசாக உண்டு பண்ணப்படுகின்றதோ அவைகள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகத்துக்கு மக்களை இட்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. இது மிக தெளிவான ஆதாரமாக விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை இன்னும் ஒரு கோணத்திலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களை ஹைருல் குரூன், சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்களாக அல்லாஹு தஆலா பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்த நட்பாக்கியம் பெற்ற மக்கள், இஸ்லாத்துடைய ஆரம்ப காவலர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் பின்னால் வந்து எங்களுக்கு கிடைக்குமா? ஒரு வாதமா இல்லையா? அந்த ஆரம்ப கால காவலர்கள் இஸ்லாத்துக்காக மிக பெரும் தியாகங்கள், தங்களுடைய உயிரை, பொருளை, தேசத்தை, பிறந்த இருப்பிடங்களை, சொத்து சுகங்களை அனைத்தையும் இழந்தவர்கள், மார்க்கத்துக்காக அனைத்தையும் இழப்பதற்கு முன்வந்தவர்கள். இந்த நல்லவர்கள், இந்த மாமனிதர்கள், இந்த உத்தமர்களுக்கே அல்லாஹ் கொடுக்காத பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானா? நிச்சயமாக கொடுக்க முடியும், நிச்சயமாக கொடுக்க மாட்டான். அவர்கள் தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப காவலர்கள், மிக பெரும் பாக்கியம் பெற்றவர்கள், வஹியுடன் மிக நெருக்கமாக இருந்தவர்கள், நபியுடைய சகவாசத்தை பெற்றவர்கள், நபியுடைய பாசறையிலே கற்று தேர்ந்தவர்கள். இவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் பிற்காலத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் எத்தனையோ ஃபித்னாக்கள், எத்தனையோ உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி கிடக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த வாக்கியத்தை கொடுப்பான் என்று யாருக்கும் வாதில் இல்லாமல் முடியாது சகோதரர்களே. இது மிக தெளிவான பகுத்தறிவு ரீதியான ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்க ரீதியான குர்ஆன் சுன்னாவிலே இதற்கு ஆதாரங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. அப்படி என்றால் இது எப்படி உண்டு பண்ணப்படுத்தப்பட்டது என்று பார்க்கக்கூடிய நேரத்திலே அதையும் ஹத்தீப் அவர்கள் எங்களுக்கு சுருக்கமாக சொன்னார்கள். ஃபாத்திமியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் 4வது நூற்றாண்டிலே எகிப்தை ஆழ்ந்த ஃபாத்திமியாக்கள், அவர்களை உபைதியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். ஃபாத்திமியான்னு சொன்னாலே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த பேரிலே அவர்கள் தங்களை அறிமுகப்படுத்தினார்கள். இவர்கள் பாத்தினியா என்று சொல்லக்கூடிய, அதாவது இஸ்லாத்துடைய துரோகிகளாக இருந்தார்கள். ஷியாக்கள், ராஃபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய துரோகிகள், இஸ்லாத்துக்கு குழிவெட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது வெளித்தோட்டத்திலே அவர்கள் முஸ்லிம்களை போன்று பாசாங்கு செய்தார்கள். ஆனால் உள்ளிலே அவர்கள் யூதர்களுடன், அதே போன்று நெருப்பு வணங்கிகளாகிய மஜூசிகளுடன் நெருங்கிய தொடர்பு வைத்து இந்த இஸ்லாத்தை தகர்த்தொழிப்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை, அக்கிரமத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு உண்டு பண்ணார்கள். அது ஒரு அழகான ஒரு விடயமாக அன்று சில மடையர்களுக்கு, மார்க்கத்தை சரியாக புரியாதவர்களுக்கு அது ஒரு அழகான விடயமாக தோன்றியது. அதை எடுத்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு மௌலிதுடன் அவர்கள் நிற்கவில்லை, அவர்கள் உண்டு பண்ணினார்கள். அன்று யாருக்கு? ஹசனுக்கு, ஹுசைனுக்கு, ஃபாத்திமா, அலி ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன், இவர்கள் அனைத்து பேர்களுக்குமாக நபிக்கும் சேர்த்து அவர்கள் 4-5 மௌலிதுகளை உண்டு பண்ணார்கள். அத்துடன் எங்களுடைய சமுதாயம் நின்று விட்டதா? ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு ஊரிலும் யாரெல்லாம் அவர்களுக்கு தலைவர்கள் என்று கண்டார்களோ, யாரையெல்லாம் ஒளியாக்கள் என்று அவர்கள் கண்டார்களோ, அவர்கள் அனைத்து பேர்களுடைய பேரிலும் மௌலிதுகளை உருவாக்கினார்களா இல்லையா? அந்த ஆரம்பம் எப்படி சோர்களே பாருங்கள். இஸ்லாத்திலே ஒரு பிதஅத் துண்டு பண்ணப்பட்டு விட்டது என்று சொன்னால் அது எத்தனை காலம் கடந்தும், அது எத்தனை முறைகளிலே அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். என்றே எத்தனை வலிமார்களுடைய பேரிலே மௌலிதுகளை உண்டாக்கி இருக்கின்றார்கள். அப்துல் காதிர் ஜீலானி, ஷாஹ் மதார் வலியுல்லா, மீரான் சாஹிப் என்று சொல்லி எத்தனையோ பேர்களே. அதற்கு பின்னால் நாம் வாழக்கூடிய காலத்திலும் ஏதாவது சாதனைகளை செய்தவர்களை பார்த்து, நல்லவர்களை பார்த்து என்ன செய்வார்கள்? அதற்கு பின்னால் உள்ளவர்கள் மௌலிதுகளை உருவாக்குவார்கள் என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நிச்சயமாக உருவாக்கலாம். ஆகவே இது மிக தெளிவான ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பகுத்தறிவு ரீதியாக இதை பார்க்கக்கூடிய நேரத்திலே இது மிக பெரும் ஒரு வழிகேடாகவும் இஸ்லாத்திலே இல்லாமல் புதிதாக உண்டு பண்ணப்பட்ட ஒரு விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்றே அதிலே இன்னும் விளக்கம் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போன்றே இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா பரிபூர்ணப்படுத்தியதற்கு பின்னால் அந்த மார்க்கத்துக்குள்ளே நாங்கள் எதையும் நுழை வைக்க முடியாது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யூதர்கள் அல்லது முஷ்ரிக்குகளிலே சிலர்கள் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய தூதர் முஹம்மதை பொறுத்தவரையில் உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஹத்தல் ஹிராஆ, கழிவறையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாஷ்ரூமுக்கு போனால் எப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையுமா கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அஜல் சொல்லுகின்றார்கள் அபூ சயீத், ஆம், கழிவறை ஒழுக்கங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. ஆகவே அனைத்துமே முன்மாதிரி, நபியுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளுமே முன்மாதிரியாக இருக்கின்றது. ஆகவே கழிவறையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வலக்கரத்தினால் சுத்தம் செய்யக்கூடாது என்றும், கிப்லாவை முன்னோக்கி மலசலம் கழிக்க கூடாது என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப கழிவறை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்த நபிக்கு இவ்வளவு பெரிய ஒரு விழாவை, ஒரு கொண்டாட்டத்தை பற்றிய விளக்கத்தை கொடுப்பதற்கு நபி அவர்கள் தவறிவிட்டார்கள் என்று சொன்னால், இது ஒரு புறத்திலே நபியின் மீது நாங்கள் மிக பெரும் ஒரு விடயத்தை நாங்கள் இட்டுக்கட்டுகின்றோம். அல்லாஹு தஆலா மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி நபி அவர்கள் இந்த வசனம் இறங்கிய நேரத்திலே தங்களுடைய விரலை வானத்தின் பக்கம் உயர்த்துகின்றார். அல்லாஹும்ம ஃபஷ்ஹத் அலா ஹல் பல்லக்த், நான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா? அல்லாஹ் இவ்வளவு நீண்ட காலமாக, சுமார் 23 வருட காலமாக எனக்கு இறக்கி அருளிய இந்த வேதத்தை, இந்த விடயங்களை எல்லாம் உங்களுக்கு தெளிவாக நான் எத்தி வைத்து விட்டேனா? அலா ஹல் பல்லக்த். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, பல்லக்தர் ரிசாலா வ அத்தைதல் அமானா வ நஸஹ்த லில் உம்ம. அந்த தோழர்கள், அங்கே குழுமி இருந்த லட்சத்துக்கும் அதிகமான தோழர்கள் ஒருமித்த குரலில் பேசினார்கள், பல்லக்தர் ரிசாலா, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அஞ்சாதீர்கள், நாங்கள் உங்களுடைய சாட்சியாளர்களாக இருப்போம் நாளை மறுமையிலே. நீங்கள் இந்த தூதை எத்தி வைத்து விட்டீர்கள். வ அத்தைதல் அமானா, உங்களின் மீது சுமத்தப்பட்ட அமானிதத்தை சரிவர நிறைவேற்றி விட்டீர்கள். வ நஸஹ்த லில் உம்ம, இந்த உம்மத்துக்கு நீங்கள் நலவை நாடி விட்டீர்கள். ஆகவே நாங்கள் சாட்சியாளர்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துகின்றார்கள். அவர்கள் வானத்தின் பக்கம் கையை காட்டி அப்படியே குத்தி காட்டுகின்றார்கள். அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், இவர்களுடைய வாக்கு மூலத்துக்கு நீயே சாட்சியாக இருந்து கொள்றப்பே என்று அல்லாஹ்வை சாட்சியாக நிறுவிவிட்டு நபி அவர்கள் அதற்கு பின்னால் சுமார் 100 நாட்கள் தன் உலகத்திலே வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் மறைந்து விடுகின்றார்கள். இப்படி மறைந்ததற்கு பின்னால் நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையக்கூடிய நேரத்தில் எதுவெல்லாம் மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்று மார்க்கம், அதுதான் பழைய மார்க்கம். நாங்கள் எதன் பக்கம் மக்களை அழைக்கின்றோம்? பழைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றோம். பழைய மார்க்கம்னா இது எங்களுடைய 2-3 நூற்றாண்டுகள் பழையதல்ல சோர்களே. 14 நூற்றாண்டுக்கு முன்னால் அன்று நபியும் தோழர்களும் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றோம். இதுதான் எங்களுக்கு என்ன செய்யறது? ஆரோக்கியமான வழியாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக ஏதாவது ஒன்றை நாங்கள் கூட்டுவதாக இருந்தால் அது மார்க்கத்திலே நபியின் மீது நாங்கள் ஒரு இட்டுக்கட்டை சுமத்துகின்றோம். அப்ப நபி அவர்களுக்கு மௌலித் ஒன்றை அல்லாஹு தஆலா, நஊது பில்லாஹ், இதை யார் மன்னிக்க வேண்டும், நபி அவர்களுக்கு மௌலித் என்ற ஒரு விடயத்தை, ஒரு மார்க்க அனுஷ்டானத்தை அல்லாஹு தஆலா காட்டி கொடுத்திருந்தான். நபி அவர்கள் அதை மறைத்து விட்டு அப்படியே சொல்லாமல் போயிட்டாங்க. இப்போ எங்களில் படித்தவங்க பெரிய மேதைகள் எல்லாம் அதை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த வாதத்தை யார் ஏற்றுக்கொள்ளலாமா? நபியை விடவும் எனக்கு இந்த மார்க்கத்தில் விளக்கம் இருக்குதே, நபிக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லித்தரேன்னு சொன்னால் அவன் மிகப்பெரிய முட்டாளாக இருக்கின்றான். ஆகவே இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் நபி அவர்களுடைய ஒவ்வொரு உரையுடைய ஆரம்பத்திலும் என்ன சொல்வார்கள்? அம்மா பாத் ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலே மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம். வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டல்களிலே சிறந்த வழிகாட்டல் யாருடைய? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களிலே மிக மோசமானது புதிதாக உண்டு பண்ணப்பட்டவைகள். வ குல்ல பித்அத்தின் ضலாலஹ், ஒவ்வொரு பித்அத்துகளும் வழிகேடுகள் என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதே நேரத்திலே சோர்களே, சிலர்கள் சொல்லுகின்றார்கள் இதன் மூலமாக நாங்கள் நபியை நேசிக்கின்றோம். இப்படி ஒரு வாதம் சொல்றோமா இல்லையா? நபியை நேசிக்கின்றோம். சரி, நபியை நேசிப்பதாக இருந்தால் குர்ஆனிலே ஒரு தெளிவான ஒரு வசனம் இருக்கின்றது, ஆயத்துல் புர்ஹான் என்று சொல்வார்கள். ஒரு சவால் சார்ந்த ஒரு வசனம் இருக்கின்றது. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான்? குல், நபியே நீங்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையாக அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ். விஷயம் முடிஞ்சு. ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பார். நபியை பின்பற்றுவதாக இருந்தால் நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பின்பற்ற வேண்டும், படிக்க வேண்டும், தேட வேண்டும். இவைகளை படித்து நபியை பின்பற்றக்கூடியவர்களா இந்த மௌலிது கொண்டாடக்கூடியவர்கள்? வருடம் ஒரு முறை அப்படியே பள்ளிகளில் எல்லாம் என்ன செய்வார்கள்? விளக்குகளை ஏற்றி பள்ளிகளை எல்லாம் ஜோடினை செய்து அப்படியே ஒரு 10-12 நாளைக்கு மௌலிது படிச்சுட்டு அப்படியே கலைஞ்சு போய் அதே கூட்டத்தை ஃபஜ்ர் ஜமாத்துக்கு பள்ளிகளை பார்க்க முடியுமா? நபி அவர்களுடைய கடைசி வசியத் எதுவாக இருந்தது? அஸ்ஸலாத அஸ்ஸலா வ மா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை என்ற வார்த்தையுடன் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். தொழுகையிலே எந்த அளவு பிடிப்புள்ளவர்களாக இந்த விழாக்கள் கொண்டாடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்.
அதனால் தான் இமாம் ஷாஃபி ஒரு கவிதையிலே சொல்லுகிறார்கள், தஸில் இலாஹ வ அன்த துظஹிரு ஹுப்பஹு ஹதா முஹாலுன் ஃபில் கியாஸி பதீஉ லவ் கான ஹுப்புக ஸாதிகன் லஅதாதஹு இன்னல் முஹிப்ப லிமன் அஹப்ப முதீஉ. இமாம் ஷாஃபி அழகான செய்தி சொல்லுகிறார்கள், தஸில் இலாஹ வ அன்த துظஹிரு ஹுப்பஹு, நீ அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அவனை நேசிப்பதாக வாதிடுகின்றாய். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லும் பகலும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு நான் அல்லாஹ்வுடைய நேசிக்கிறேன் சொல்லு. ஹதா முஹாலுன் ஃபில் கியாஸி பதீஉ. இதை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு விடயமாக இருக்கின்றது, புத்திக்கு படாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே அல்லாஹ்வை நேசிக்கலாமா? லவ் கான ஹுப்புக ஸாதிகன் லஅதாதஹு, உன்னுடைய நேசம் அந்த மஹப்பத்தே சரியாக இருந்தால், உன்னுடைய அந்த மஹப்பத் சரியாக இருந்தால், லவ் கான ஹுப்புக ஸாதிகன் லஅதாதஹு, அந்த நேசத்திலே உன்னுடைய வாதத்திலே நீ உண்மையாளனாக இருந்தால் லஅதாதஹு, அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு நீ கட்டுப்பட்டிருப்பாய். இன்னல் முஹிப்ப லிமன் அஹப்ப முதீஉ. இது ஒரு பொதுவான விதி. இன்னல் முஹிப்ப லிமன் அஹப்ப முதீஉ. உண்மையான ஒரு நேசன் யாரை அவன் நேசிக்கின்றான் அவனுக்கு கட்டுப்படுகின்றான். பாவத்தில் கூட கட்டுப்படுகின்றானே. மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசித்து விட்டான். மனைவி அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு விடயத்தை கேட்டாலும் கண்மூடித்தனமாக கட்டுப்படுகின்றார்களே இல்லையா சிலர்கள்? இது நேசத்திலே மோசமான நேசம். அப்போ உண்மையிலே நேசம் என்று சொன்னால், மஹப்பத் லவ் என்று சொன்னால் என்ன செய்யறது? நாங்கள் யாரை லவ் பண்றோமோ அவன் சொல்றபடி நடக்கும். அவனை போல ஆக்ட் பண்ணுவோம், அவனை போல என்ன செய்வோம், பேச படிப்போம், அவன் ட்ரெஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். இதானே உண்மையான லவ், நேசம் என்று சொல்லுகின்றோம். அப்படி என்று இருந்தால் அல்லாஹ்வை உண்மையாக நேசிக்கக்கூடியவனாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை உண்மையாக நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கொடுத்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, எதை தடுத்தார்களோ அதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் உண்மையான நேசத்துக்கான வழிபாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வாதம் பொய்யானது, பிழையான வாதம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் சோர்களே. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கின்ற சோர்களே, அது அருமையான ஒரு வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் முன்மாதிரியாக இருந்தார்கள். அவர்கள் ஆரம்ப பருவத்திலே பிறக்கக்கூடிய நேரத்திலே அனாதையாக பிறந்து அனாதைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார்களா இல்லையா? ஆசிரியராக இருந்திருக்கின்றார்கள், அதே நேரத்திலே மாணவனாக இருந்திருக்கின்றார்கள். ஜிப்ரீலுக்கு முன்னால் மாணவன் என்ற தோட்டத்திலே நபி அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஜிப்ரீல் கொண்டு வந்த வஹியை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே ஆசான் என்ற தோட்டத்துக்கு மாறுகின்றார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் பார்க்கலாமா இல்லையா? நபி அவர்கள் எப்படி அந்த சஹாபாக்கள் நடந்து கொண்டார்கள், மடத்தனமாக நபியுடன் நடந்து கொண்டவர்களை நபி அவர்கள் எப்படி மன்னித்தார்கள், நபியை துரத்தி அடித்தவர்கள், விரட்டியவர்கள், ஊரில் இருந்து வெளியேற்றவர்களை பொது மன்னிப்பு கொடுத்தார்கள் மக்கா வெற்றியுடைய நேரத்திலே. இவைகள் தான் நபியுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற வேண்டிய பாடங்களாக இருக்கின்ற சொற்களே. யுத்த காலத்திலே நபியவர்கள் எப்படி நடந்திருக்கின்றார்கள், அதே நேரத்திலே ஆட்சி வீரத்திலே இருந்து மிக பெரும் ஆட்சியாளராக இருந்த நேரத்திலே நபியவர்கள் எப்படி மக்களுடன் நடந்து கொண்டார்கள், இவைகள் தான் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே அந்த முன்மாதிரிகளை தான் நாங்கள் படிக்க வேண்டும். அதைத்தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்களுடைய சிறார்களுக்கு, மனை மக்களுக்கு, எங்களுடைய சமுதாய மக்களுக்கு இவைகளைத்தான் நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் சோர்களே. இல்லாமல் வருடம் ஒரு முறை நாங்கள் கூடி கலைந்து அந்த நபியின் மீது கொண்டாட்டம் எடுத்து விட்டோம் என்று சொன்னால் இது நேசத்துக்கான வெளிப்பாடு கிடையாது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு விகலித்தனமான விடயம் என்னன்னு சொன்னால், சரித்திர ஆசிரியர்கள் வரலாற்று நடுவே நபி அவர்களுடைய வரலாறுகள் பற்றி நிறைய நூல்கள் எழுதி இருக்கின்றார்கள். அவர்களே யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் 12 என்று யாரும் அடி சொல்லு. ஒரு திங்கட்கிழமை, ரபியுல் அவ்வல் மாதத்திலே திங்கட்கிழமை பிறந்தார்கள். திங்கட்கிழமையை சரியாக கலண்டர்களை புரட்டி பார்த்தால் நபி அவர்கள் பிறந்த வருடத்திலே அந்த திங்கட்கிழமை சரியாக 12வது நாளுக்கு நேர்படுவதே இல்லை. ஆனால் நபி அவர்களுடைய இறப்பை பதிவேற்றியவர்கள் என்ன சொல்கிறார்கள், நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அறையிலே அவர்களுடைய மடியிலே சாய்ந்த நிலையில் நபி அவர்கள் மரணித்தார்கள் என்பதை நாங்கள் எல்லாரும் பாடமாக்கி வச்சிருக்கோம். இதில் யாருமே ரெண்டாவது கருத்து சொல்லவே இல்லை. நபி அவங்க ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை முற்பகல் துஹாவுடைய நேரத்திலே மரணித்தார்கள், வஃபாத்தானார்கள் என்பதில் இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனால் பிறந்ததில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதிலே 12 என்ற கருத்துக்கு எந்த விதமான ஆதாரமே கிடையாது. அப்படி என்று சொன்னால் இன்னொரு வாதமாக நாங்கள் சொன்னால், இந்த மக்கள் கொண்டாடுவது நபி அவர்களுடைய பிறந்த தினத்தையா அல்லது நபி அவர்கள் மறைந்த தினத்தையா? அது ஒரு பெரிய கேள்வி, அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. அடுத்ததாக இரண்டாவது குத்பாவிலே சுருக்கமாக இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி தலைப்பை முடித்தார்கள். அதாவது சிலர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாட்களிலே நோன்பு நோக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள். திங்கட்கிழமை நாட்களில் நோன்பு நோக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்போ நபி இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாளிலே நீங்கள் ஏன் நோன்பு நோக்கின்றீர்கள்? அவர்கள் 2 காரணங்கள் சொன்னார்கள். தா கயோமுன் உலித்து ஃபீ,
அந்த திங்கக்கிழமையில் தான் நான் பிறந்தேன். திங்கக்கிழமையில் தான் நான் பிறந்தேன். வஉன்ஸில அலைய ஃபீ, அதே போன்ற ஒரு திங்கக்கிழமை நாளில் தான் எனக்கு வஹி முதலாக அந்த வஹி குர்ஆன் இறங்கப்பட்டது. இதனால் நான் இந்த தினத்திலே நோன்பு நோக்கின்றேன். இப்போ இதை ஆதாரமாக எடுத்து என்ன சொல்கிறார்கள் பார்த்தீங்களா, நபி அவங்க திங்கக்கிழமை நோன்பு பிடிச்சி அந்த அவர்கள் பிறந்த தினத்தை குறித்து சொல்லி கொண்டாடி இருக்கின்றார்கள். சொன்ன மாத்திரத்தில் ஒரு பெரிய ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சு, பெரிய ஒரு ஆதாரம், உறுதியான ஒரு ஆதாரம் கிடைச்சுன்னா இதிலே அறவே ஆதாரமே கிடையாது. இதிலே அறவே ஆதாரம் கிடையாது. என்ன தெரியுமா ஆதாரம் கிடையாதுன்றதுக்கு நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு வருடமும் ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால், இப்போ பர்த்டே கொண்டாடுறோம் இருந்தால் ஒவ்வொரு வருடம் அதுக்கு என்ன சொல்கிறோம், அது ஒரு பெருநாள் போன்று. ஒவ்வொரு வருடமாக தொடர்ந்து கொண்டாடுவதாக இருந்தால் அதுக்கு பேர் பெருநாள். நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள், இது வருடம் தொடர்ந்து கொண்டாடுவது. பெருநாள் தினத்தை பற்றி நபியர்கள் என்ன சொன்னார்கள், பெருநாள் தினத்திலே நோன்பு பிடிப்பது ஹராம். என்ன செய்யறது, ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதஹா போன்ற பெருநாள் தினங்களில் நோன்பு பிடிப்பது ஹராம். அப்ப இந்த கொண்டாடக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கின்றார்களா அல்லது சாப்பாடு கொடுத்து விருந்து கொடுத்து களியாட்டம் பண்ணுகின்றார்களா? ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நபி அவர்கள் நோன்பு பிடித்ததை போன்று நோன்பு பிடிக்க வேண்டும். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருடத்தில் ஒரு முறை அந்த திங்கக்கிழமை, பிறந்த அந்த திங்கக்கிழமை ரபியுல் அவ்வல் ஒரு திங்கக்கிழமையை குறித்து நபி அவங்க நோன்பு பிடிச்சாங்களா? இல்லை. நபி அவங்க வாரம் தோறும் பிடிச்சார்கள். வாரம் தோறும். சரி, நபி அவங்க மீலாது விழா கொண்டாடினாங்கன்னு வச்சுக்கொண்டோம்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் கொண்டாடி இருக்காங்களே, நீங்க ரபியுல் அவ்வல் மட்டும் பார்த்து கொண்டாடு இல்லை சோர்களே, அதுக்கு அங்கே ஆதாரமே கிடையாது. அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இன்னொன்றையும் சேர்த்து சொன்னார்கள், இந்த திங்கக்கிழமையில் தான் நான் பிறந்தேன், இந்த திங்கக்கிழமையில் தான் எனக்கு வஹி கிடைத்தது. அப்படி என்று சொன்னால் அந்த வஹி கிடைக்கப்பட்டதையும் கொண்டாட வேண்டுமா இல்லையா? வஹி எப்போ கிடைச்சதே? லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த நாளிலையும் ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் வைக்க வேண்டியதானே, மீலாதுன்னு மாதிரி பேரில். அதுக்கு ஆதாரம் கிடையாது. அதே நேரத்தில் சோர்களே இன்னும் ஒரு ஆதாரத்தை வச்சு இதை தட்டி விடலாம். என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் கிழமை நோன்பு பிடிப்பதற்கு அவர்கள் பிறந்ததை மாத்திரம் காரணமாக சொல்லவில்லை. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், ஒவ்வொரு வாரத்திலும் வாரம் 2 முறை அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. யோமுல் இஸ்னைன் வ யோமுல் ஹமீஸ், திங்கள் வியாழனாகிய 2 நாட்களிலும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கின்றோம், நாள்தோறும் எங்களுடைய அமல்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹு தாலாவிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதே போன்றே வருடத்திலே ஒரு முறை ஷஅபானுடைய மாதத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதே போன்றே வாரத்திலே 2 தடவைகள் திங்கள் வியாழனாகிய நாட்களிலே அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது. என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளியாக இருப்பதை விரும்புகின்றேன். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்திலே என்னுடைய பதிவேட்டிலே நான் நோன்பாளி என்று பதிவேற்றப்பட்ட நிலையிலே என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டுவதை நான் விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். ஏன் நோன்பு அவ்வளவு பெரிய மகத்தான ஒரு அமல். நபி அவர்களிடத்திலே நோன்பை பற்றி கேட்கப்பட்டதே நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக பிஸ்ஸௌம் ஃபஇன்னஹு லா இத்ல லஹ், நீ நோன்பை பற்றி பிடித்துக்கொள், அதற்கு நிகரான ஒரு அமலே கிடையாது. ஏன் அல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக செய்யப்படக்கூடிய இஹ்லாஸினும், அதாவது உள தூய்மையிலே சிகரத்திலே இருந்தே கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு வணக்க அனுஷ்டானம் என்று சொன்னால் நோன்பு. ஆகவே அந்த நோன்புக்கு நிகரான ஒரு வணக்கம் கிடையாது என்று சொன்னார்கள். அதைத்தான் நபியவர்கள் பிடித்தார்கள். ஆகவே இந்த எல்லா ஆதாரங்களையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் சோர்களே சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதிலே எந்த விதமான ஆதாரங்களும் இந்த கொண்டாட்டங்களுக்கு, இந்த களியாட்டங்களுக்கு, இந்த வீணான விடயங்களுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. அதே நேரத்திலே இது இஸ்லாத்தை பற்றி ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை மாற்று மதத்தவர்களுக்கு காட்டப்படுகின்றதா இல்லையா? ஏன் கிறிஸ்தவர்களுடைய முறைகள், அவர்களுக்கு மாற்றம் செய்யும்படி நாங்கள் யூத கிறிஸ்தவர்களுக்கு வாழ்க்கையிலே மாற்றம் செய்யும்படி பணிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு நாங்கள் நேர்பட்டு வருகின்றோம். அவர்கள் தான் இந்த பர்த்டே கொண்டாட்டங்கள், இந்த கிறிஸ்மஸ், இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை அறிமுகப்படுத்தியவர்கள். ஆகவே நாங்களும் உங்களிடத்துல கிறிஸ்மஸ் இருக்குதா, எங்களிடத்துல குறை இல்லப்பா, எங்கள்கிட்ட மீலாது விழா இருக்குது என்று சொல்லி சேலஞ்ச் பண்ண மாதிரி இருக்குதா இல்லையா? நீங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களா, எங்களோட நபி உங்களோட ஈசாவோட குறைஞ்சவரா, அதை விட பெரியவர் அல்லவா, அவருக்கு நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணுற மாதிரி போய் மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை நாங்கள் உண்டு பண்ணுகின்றோம். அதே நேரத்தில் அந்த மௌலிதுகளிலே ஓதப்படக்கூடியவைகள், படிக்கப்படக்கூடியவைகள்னா தனியான தலைப்பு, அது பற்றி நிறைய ஆய்வு கட்டுரைகள், நிறைய நூல்கள், நிறைய பயான்கள் செய்யப்பட்டிருக்கின்ற சொல்களே, அவைகளையும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். அதில் ஷிர்க் சார்ந்த விடயங்கள், அல்லாஹுக்கு அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பாக்கை பேசக்கூடிய விடயங்கள் எல்லாம் அந்த மௌலிதுகளில் இடம்பெறுகின்றது. அது வேறு தனியான தலைப்பு. அந்த இடத்துக்கு ஒரு மனிதன் போய்விட்டான் என்று சொன்னால் பித்அத் அல்ல, ஷிர்க்குடைய இடத்துக்கு அல்லாஹ் போய்விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே மார்க்கத்தில் எங்களுக்கு அல்லாஹு தஆலா தெளிவை கொடுக்க வேண்டும். அந்த நபியை குர்ஆன் சுன்னா சொன்னபடி உண்மையாக உள்ளிலும் புறத்திலும் நேசிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வல்லவன் அல்லாஹு தஆலா கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.